இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் தான். நெய் மணக்க மணக்க சூப்பராக ரெடியாகுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது நீங்களும் எப்படின்னு பாருங்கள். நான் 1.5 உலக்கு அரிசி, 1 உலக்கு துவரம்பருப்பு ஊற வச்சுட்டேன். அப்புறம் காயெலாம் வெட்டிட்டேன். வெள்ளரிக்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட்டு இவ்வளோதாங்க. முருங்கைக்காவை எடுத்து வச்சேன் பார்த்துக்கோங்க. அதான் அது வெட்டி போடலை. ஏன்னா அது குக்கரில் போட்டு எப்பவும் அது நம்மளை டென்ஷன் ஆக்கிடுது. நார் நாராக நம்ம தொண்டையில் சிக்கிரும். அதனால் முருங்கைக்காய் போடலை. மீதி உள்ள காயெல்லாம் வெட்டிட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு குக்கரில் கடுகு ஜீரகம் போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே எல்லா காயும் போட்டு ஒரு வதக்கு. அப்படி சும்மா எல்லாமே ஒரே நிமிஷத்தில் முடிச்சாச்சு. வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், நான் அரைச்சி வச்சுருந்த சாம்பார் தூள் அதையும் போட்டு கொஞ்சம் காயப்பொடியும் போட்டு அரிசியும் பருப்பையும் அதிலே போட்டு எல்லாமே ஒரு கிளறிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் வெட்டி மேலே போட்டுட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்து பார்த்தா வாசனையான நெய் வாசனை இன்னும் தான் இருக்குது. ஃபைனல் டச்சு. அதில் திருப்பியும் 1 ஸ்பூன் நெய்யில் 3 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, 10-15 முந்திரி பருப்பு போட்டு அதையும் தாளித்து ஊற்றி கிளறிட்டோன்னா செம்மையாக இருக்குங்க. அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் தூவிடுங்க. ஒன்றுமே வேண்டாம் தொட்டுக்க, வத்தல் மட்டும் போதும்.